பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கும் தேவ பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கி வரவும், நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க, ஆவியானவர் அசைவாட, தேவ பிரசன்னத்தினால நாம் நிரப்பப்பட, ஆண்டவரே பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி, ஆண்டவரே ஆராதனைக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிற அந்த அழைப்பை ஏற்று இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் பொறுப்பெடுத்துள்ளோம். துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் தேவ பிரசன்னம், தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலை நாங்கள் உணர கிருபை தாரும். ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதி கர்த்தர் ஆசீர்வதியும். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் கர்த்தரே பொறுப்பெடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில பங்கு பெறுகிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு அபிஷேகம் தங்கி இருக்கட்டும். நீர் எங்களை வழிநடத்தும். கர்த்தர் எங்களோடு இன்றைக்கு பேசும்படியா செபிக்கிறோம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் நம்முடைய ஆராதனை ஒரு விசேஷித்த விதமான ஒரு ஸ்பெஷல் சர்வீஸாக வைத்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் சர்ச்சுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு விமென்ஸ் சண்டேன்ற மாதிரி வைத்திருக்கிறோம். உலக பிரகாரமாக வேறு சில காரியங்களை, அதாவது விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லி மார்ச் 8 வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம உலக பிரகாரமான காரியங்களை அதன்படி நாம் கொண்டாடவில்லை. ஆனால் பெண்கள், நம்முடைய சபையில் இருக்கிற சகோதரிகள், நம்முடைய சபை ஆராதனையினுடைய காரியங்களில் பங்கு பெறும்படியாக, காரியங்களை எடுத்து செய்யும்படியான ஒரு வாய்ப்பை நாம் தந்திருக்கிறோம். அப்படி நம்முடைய சபையிலையும் அவங்களும் எழும்பி ஊழியங்களை செய்ய, அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இன்றைக்கு ஆராதனையில் அநேக காரியங்களில் அவங்க பங்கு பெறவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். சிஸ்டர் அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வர்ஷிப்பில் நடத்துவாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவங்க எல்லாரையும் பார்க்குறதுல இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி ஒரு விசேஷித்த ஆராதனை என்று பாஸ்டர் சொன்னார். என்னன்னு சொன்னாருங்க? பெண்கள் ஆராதனை அப்படின்றதுனால இன்றைய நாளில் ஒரு விசேஷித்த ஆராதனை. நம்ம எல்லாருமே ஒன்று தான், நமக்கு சபை ஒன்று தான், நம்ம கர்த்தருடைய பார்வையிலும் ஒருவராக தான் நம்ம காணப்படுறோம். கலாத்தியரில் ஒரு வசனம் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னா, கலாத்தியர் 3:28, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லாமல், அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லாமல், ஆண் என்றும் பெண் என்றும் இல்லாமல், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நம்ம எல்லாரும் யார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். அதனால் நம்ம யாவரும் கண்களை மூடி ஒரு முறை நம்ம இயேசுவை பாடி துதிப்போம். எப்படி நம்ம பாடி துதிக்கணும் அப்படின்னா, கம்பீர சத்தத்தோட, மன மகிழ்ச்சியோட, மன இருதயத்தோட, முழு இருதயத்தோட நம்ம கர்த்தரை பாடி இன்னைக்கு துதிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். கண்களை
இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ரப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ரப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். ஏன் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஏன் தீங்கும் என்னை அணுகாமல் பொக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். பொக்கையும் மரத்தை பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். ஹalleluya. நமக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்துல மாத்திரம் தான் வரும் இல்லையா? இரண்டாவது பாடலாக பின்மாரியின் அபிஷேகம். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பாடல். ஆதி நாட்கள்ல இருந்த அபிஷேகம், அப்போஸ்தல நாட்கள்ல இருந்த அபிஷேகம் ஒவ்வொருத்தர் தலைமையிலும் வர கர்த்தரை நாம் கேட்போம். பின்மாரியின் அபிஷேகம்
இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ ரிமா மாமா பாபா ஷபதன ரியாந்துரலரமா. ஓ ஆண்டவரே, அக்னியா இந்த வேளையில கூட கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோமே. இயேசுவே, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஆதி நாட்கள் இருந்த அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. அப்போஸ்தலர் நாட்கள் இருந்த யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த வேளையில கர்த்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இன்னுமாய் உமக்கு என்று செயல்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. அபிஷேகிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் எங்கள் மீது இறங்குங்க ஆண்டவரே. உம்மை துதிக்க தான் வந்திருக்கிறோம். ஒரு மகிமையின் மேகம் எங்களை வந்து ஆண்டவரே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. இயேசுவே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர்.
அவங்களுடைய இந்த வர்ஷிப் ஆசீர்வாதமாக இருந்ததற்காய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இசப்பாமே நன்றியோடு துதிக்கிறோமே ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. அப்பா எங்களோடு கூட ஆண்டவரை விலகாத மேகமாய் ஆண்டவரை நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் மக்கு நன்றி ராஜா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஆண்டவரை எங்கள் கையில் ஏந்தி கொண்டு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் முத்தம் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாடு செபிக்கிறேங்க தாவே. இவ்வளோ நேரம் ஆண்டவரை உம்மை பாடி துதித்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரை நீ தந்த இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே ஒரு புது பலனை அடைந்து ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லத்தக்கதாய் கிருபை பாராட்ட வேண்டுமாட செபிக்கிறேங்க தாவே. ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து செல்ல கிருபை தாரும் ஆண்டவரே. மீதியான நேரத்தை நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் தந்த நல்ல தகப்பனே, ஆமேன். இன்றைக்கும் நம்ம மத்தியில் நம்முடைய பாஸ்டர் சீனியர் பாஸ்டருக்கு கண் அறுவை சிகிச்சை நடந்தது. ஐ மீன் லைக் கேட்ராக்ட் சர்ஜரி. ஹி அண்டர்வென்ட் கேட்ராக்ட் சர்ஜரி. ஸோ ஹீஸ் ரிகவரிங் ஃப்ரம் தேட். அதனால தான் அந்த டார்க் கிளாஸஸ் அவங்க போட்டிருக்கணுமா இருந்தது. இன்றைக்கும் மத்தியில் ஒரு விசேஷித்த செய்தியாளர் இருக்கிறாங்க. என்னுடைய தங்கச்சி அவங்க வந்திருக்காங்க ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு. அதுக்கு ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய சபையிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். நம்முடைய எல்லா சிஸ்டர்ஸுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த மகத்தான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய சீனியர் பாஸ்டர், என்னுடைய தந்தையாருக்கும், என்னுடைய அண்ணன் பாஸ்டர் ஐசக் மற்றும் என்னுடைய அண்ணி பாஸ்டர் கான்சி அம்மா, பாஸ்டர் அம்மா அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகிறேன். இந்த காலை நேரத்திலும் நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். எப்படிப்பட்ட பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் குறித்து பார்க்க போகிறோம். நான் 2 காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்க நீங்கள் விருப்பப்படுகிறீர்கள் என்று சொல்லுங்கள். முதலாவதாக இங்கே ஒரு பாத்திரத்தை காட்டுகிறேன். அடுத்ததாக எத்தனை பேருக்கு இந்த கப்பை போல் இருக்கணும்னு ஆசை? எத்தனை பேருக்கு இப்படி இருக்கணும்னு ஆசை? யாருமே கை தூக்கல. ஓகே, இந்த காலை நேரத்திலும் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னவென்றால், உடைக்கப்பட்ட பாத்திரத்தின் மூலமாக தேவனுடைய மகிமை எப்படி நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படும். இந்த கப்பை பார்க்கும்போது, இது ஜானி, இது கப். தேங்க்யூ ஜானி ஃபார் அலோவிங் மீ டு யூஸ் யுவர் கப். என்ன தெரியுது இந்த கப்பின் மேலே? ஓகே, ஒரு ராஜாவா இல்லை ஒரு ராணியை போல் இருக்கணும்னு முழுமையான ஒரு அழகான கப். எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கணும்னு ஆசை. யாருக்குமே உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்க விருப்பமில்லை. உலகம் கூட உடைக்கப்பட்ட கப்பை தூக்கி போட்டுரும். ஆனால் உடைக்கப்பட்ட பாத்திரத்தை மிகவும் நேர்த்தியாக அழகாக பயன்படுத்தக்கூடிய ஒரே தேவன் யார் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது யாருக்குமே ஒரு முழுமையான வாழ்க்கை இல்லை. யாராவது எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்கிறோமா? பணக்காரருக்கும் பிரச்சனை இருக்கிறது, உடைக்கப்பட்ட அனுபவங்கள் கடந்து போகிறோம். ஏழைகளுக்கும் பிரச்சனைகள் உண்டு. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கேட்டால் நிறைய ஸ்டோரி சொல்வீங்க. என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வந்தேன், இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வந்தேன், இப்பொழுதும் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஸோ முழுமையான வாழ்க்கை யாருக்குமே இல்லை. எல்லாரும் ஒரு விதத்தில் we are broken, fragile and broken. ஸோ இந்த காலை நேரத்திலும் எப்படி ஆண்டவருடைய மகிமை உடைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமை பெற முடியும் என்பதை நாம் பார்ப்போம். ஸோ இந்த காலை நேரத்திலும் கூட நாம் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி 1 கொரிந்தியர்லேருந்து. சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் வாசித்து ஹெல்ப் பண்ணுங்கள் சிஸ்டர் ஜெபா. 2 கொரிந்தியர் 5:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. ஓகே, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். மண்பாண்டம் எதற்கு சூச்சனையாகிறது? வாட் இஸ் த clay, jars of clay refer to?
மண்பாண்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிக விலை நாம் கொடுப்பதில்லை. பொன், வெள்ளி இல்லை மற்ற பொருட்களுக்கு நம்ம சமமிட்டு பார்க்கும்போது மண்பாண்டத்திற்கு அத்தனை விலை மதிப்பு நாம் கொடுப்பதில்லை. மண்பாண்டம் என்பது மிகவும் எளிதாக உடையக்கூடிய ஒரு விஷயம். அது வெள்ளியினால் செய்யப்பட்ட பொருள் என்றால் அதை உடைப்பதற்கு கொஞ்சம் கடினம். ஆனால் மண்பாண்டத்தை நாம் எளிதாக உடைத்து விட முடியும். மிகவும் எளிதான எளிமையான ஒரு பொருள். மண்பாண்டத்திற்கு யாரும் அதிக விலை மதிப்பு கொடுப்பதில்லை. ஆனாலும் இந்த மண்பாண்டத்திற்குள்ளே ஆண்டவர் விலை மதிப்புள்ள வல்லமையான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அது என்னவென்று பார்க்கிறோம். தேவனால் உண்டாயிருக்கிற இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி. ஓகே, இந்த மகத்துவமுள்ள வல்லமையை எதற்குள்ளே வைத்திருக்கிறாராம்? மண்பாண்டத்திற்குள்ளே. ஸோ இந்த மண்பாண்டம் ஒரு எளிமையான பாத்திரம், அதற்கு அதிக விலை இல்லை. ஆனால் இந்த தேவ வல்லமையான மகத்துவமான வல்லமை உள்ள காரியத்தை மண்பாண்டமாகிய நமக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த மகத்தான வல்லமை எதை குறிக்கிறது என்றால், நம் இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தையும், அது மட்டும் அல்லாமல் சுவிசேஷம் மிக வல்லமை உள்ளது. ஆமென். சுவிசேஷத்தினுடைய வல்லமையால் தானே நம்ம ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டவரால் நாம் பயன்படுத்தப்படுகிறோம். ஸோ மகத்தான வல்லமை இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் நம்மளிலே செய்திருக்கிற காரியத்தை குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாடுகளின் மூலமாக நம்மை கிறிஸ்து இயேசுவின் சாயலாய் மாற்றும்போது அது மகத்தான வல்லமை மண்பாண்டங்களாகிய நமக்குள்ளே வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ மகத்தான வல்லமை எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையான சுவிசேஷம், ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்திருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாமல் பாடுகளின் மூலமாக இந்த மண்பாண்டமாகிய நாம் கடந்து போகும்போது கிறிஸ்து இயேசுவினுடைய சாயலை நாம் தரித்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. We are treasures kept in jars of clay. What does this treasure refer to? Treasure refers to the power of the gospel that is at work in our lives. Jars of clay, and also the sufferings that we go through, which enables us to be transformed into the image and the likeness of our Lord Jesus Christ. எதற்காக உடைக்கப்பட்ட வாழ்க்கை என்று நாம் அநேக நேரம் சிந்திப்போம். அவங்கள போல் என்னுடைய வாழ்க்கை இல்லையே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, சபையில் போகும்போது அந்த பிரதருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது, அவங்க ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம் அடைகிறார்கள். இந்த சிஸ்டருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இவர்கள் ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதத்தை அடைகிறார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே மாத்திரம் கஷ்டத்தின் மேலே கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், கண்ணீரின் மேலே கண்ணீரை நான் சிந்திக் கொண்டிருக்கிறேன். ஏன் என்று உங்களுக்கு கேள்வி இருக்கிறதா? அந்த உடைக்கப்பட்ட வாழ்க்கைக்கு காரணம் என்னவென்றால், முதலாவதாக நாம் உடைக்கப்பட்ட சிதைந்து போன ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We live in a broken and a fragile world. ஒத்துக்கொள்கிறீங்களா? ஸோ நம்ம வாழுகிற இந்த உலகம், ஆண்டவர் அதை மிகவும் கிரமமாக எல்லாவற்றையும் நல்லதென்று கண்டு உருவாக்கின போதும் மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் எல்லாம் இன்றைக்கு உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. முதலாவது மனிதன் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நாம் எல்லாரும் பாவத்தின் சுபாவத்திலே பிறந்திருக்கிறோம். ஒரு சிறு பிள்ளைக்கு பொய் சொல்வதற்கு யாருமே கற்றுக் கொடுப்பதில்லை. பாவத்தின் சுபாவம் நம்மில் இருப்பதினாலே பாவம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. ஸோ மனுஷன் தேவனுக்கு விரோதமாக போக வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்த போது கிரமமுமாக நல்லதென்று கண்ட எல்லா காரியமும் கெட்டதாக மாறிவிட்டது. அதற்காகத்தான் இன்றைக்கு உலகத்திலே கொலை, கொள்ளை, அநியாயம், கோபம், மற்ற எல்லா அநியாயமான காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை இந்த பாவத்தின் நிமித்தமாக சிலர் உங்களிலே உடைக்கப்படும் சூழ்நிலைமையாக இருக்கலாம். இந்த உலகத்தினுடைய அநியாயத்தினாலே உங்களுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டு போயிருக்கலாம். மற்றும் அல்லாமல் எதற்காக நாம் உடைக்கப்படுகிறோம் என்றால், சில நேரங்களிலே தேவன் நம்மை உடைக்க சித்தம் கொண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நாம் உடைக்கப்பட்ட சிதைந்து போன உலகத்திலே பாவத்தின் நிமித்தமாக உடைக்கப்படுகிற சில காரியங்கள் நடக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இரண்டாவதாக தேவன் நம்மை உடைக்கும்படியாக, நம்மை அவருடைய சுபாவத்திலே நாம் வளரும்படியாக, அவரை போல நாம் மாறும்படியாக ஆண்டவர் நமக்கு உடைக்கப்படுகிற அனுபவங்களை அனுமதிக்கிறார். God breaks us firstly because we live in a fallen world. There is sin all around us.
there is death, there is painful experiences, there's abuse all over, and because of that we are experiencing brokenness because of the sinful nature of man. மனுஷனுடைய பாவத்தின் சுபாவத்தின் நிமித்தம் நாம் உடைக்கப்பட்ட அனுபவங்களை கடந்து போகிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை உடைக்கும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். God has a purpose in breaking us so that we will be transformed into the image and the likeness of his son. வேதாகமத்திலிருந்து உடைக்கப்பட்ட சில பாத்திரங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு பெண்கள் தினமாக இருக்கிறதுனால சில பெண்களையும் பார்க்கிறோம். நம்ம ஆராதனையிலே பிரதர்ஸும் இருக்கிறனால நம்ம ஆண்களையும் கூட நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக சில பெண்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோம். அன்னாளுடைய வாழ்க்கை வாசிப்போம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இங்கே அன்னாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் என்றால், மனக்லேசமும் மன உளைச்சல் உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பிள்ளை இல்லை என்ற ஒரு அனுபவத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அநேகம் பேர் இந்த உலகத்திலே இந்த பாடை அனுபவிக்கிறார்கள். இதே போல அன்னாளுக்கு தன்னுடைய கணவர் 10 குமாரர்களுக்கு ஈடான அன்பை செலுத்தினாலும் கூட அந்த அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மன உளைச்சல். அநேக நாட்களாக, அநேக ஆண்டுகளாக she suffered intense emotional stress. Even though she was loved by her husband, Hannah went through a painful experience. ரெண்டாவதாக தேவாலயத்தில் போய் இதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அங்கே கூட தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள். யாரு? ஆசாரியன் ஏலி என்ன சொல்றாரு? குடித்து வெறித்து இந்த அம்மா வந்து இங்கே உட்கார்ந்துருக்காங்களான்னு சொல்லி யோசிக்கிறாரு, போய் கேட்கிறாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீயாக இருக்கிறேன். So that is how Hannah was misunderstood. She suffered years of intense emotional stress. யாரும் கணவர் கூட அவங்களுடைய வலியை புரிந்து கொள்ள முடியவில்லை. உடைக்கப்பட்ட அன்னாளுடைய வாழ்க்கை ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் நான் திரும்பவும் உமக்கு கொடுக்கிறேன். தன்னுடைய வார்த்தையின்படியே சாமுவேல் பால் மறந்தவுடன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து சாமுவேலை விடுகிறார்கள். உடைக்கப்படுகிற நேரத்தில் எத்தனை பேர் நீங்கள் இப்படி தேவனுக்கு ஒரு ஒப்பந்தத்தை செய்து அதை செய்ய தவறி இருக்கிறீர்கள்? ஆனால் அன்னாள், even though she was broken, God made something beautiful out of her life. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற பிள்ளையை நான் உமக்கே கொடுக்கிறேன்னு சொல்லும்போது இஸ்ரவேலை அசைக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் சாமுவேலை பயன்படுத்தினார். உடைக்கப்படும் போது நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு ஒப்பந்தத்தை செய்தால் அதை நிறைவேற்ற தவறி விடாதீர்கள். அது உங்களுக்கு எத்தனை ப்ரெஷஸாக இருந்தாலும், சாமுவேல் எத்தனை ஆண்டுகள் பிறந்த போதிலும் ஒருவேளை அன்னாளுக்கு இந்த பிள்ளையை விடணுமா நான் திரும்பி தேவாலயத்திலிருந்து சிந்தித்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தார். That's how God transforms a broken life. உடைக்கப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் இப்படிதான் மறுரூபமாக்குகிறார். இரண்டாவதாக எஸ்தருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஒரு எளிமையான வாழ்க்கை தான் எஸ்தருடைய வாழ்க்கை. ஒரு அனாதையாக பிறக்கிறார்கள், அனாதையாக இருக்கிறார்கள். 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது எஸ்தர் was an orphan but chosen by God. ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ராணியின் ஸ்தானத்துக்கு வந்த போதிலும் உடைக்கப்படும் ஒரு அனுபவம் வருகிறது. எந்த அளவுக்கு? நான் சத்தாலும் சாகிறேன், என்னுடைய யூத ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நான் நிற்கிறேன். அந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்குற நிலைக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. இட் வாஸ் நாட் ஈஸி. ஒரு வேளை ராஜா அவங்கள மறுத்திருந்தால் மரணம் தான் எஸ்தருக்கு. ஆனாலும் ஆண்டவருக்காக அந்த நிலைக்கு, நீங்கள் எனக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள், நானும் உபவாசம் இருந்து நான் என்னுடைய ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக போகிறேன் என்று ஒப்பு கொடுக்குற ஒரு அனுபவம் எஸ்தருக்கு வந்தபோது தான் ஆண்டவர் யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். ஒரு எளிமையான நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை உயர்த்தும் போது கூட சில உடைக்கப்படுகிற அனுபவங்கள் எஸ்தருக்கு நிச்சயமே இல்லை. ஒரு வேளை மரித்து போகலாம், இல்லை மரிக்காமல் ஆண்டவர் ஜீவனை பிழைக்க முடியும். ஆனாலும் மரிக்க தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் முன்பதாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆகாருடைய வாழ்க்கை 3ஆவதாக
ஆகாருடைய வாழ்க்கை, நான் அந்த வசனம் நான் இப்போ சொல்லவில்லை, நம்ம எல்லாருக்கும் ஆகாருடைய ஸ்டோரி தெரியும். டிஸ்பைஸ்ட் அண்ட் ரிஜெக்டட், புறக்கணிக்கப்பட்ட ஒரு அனுபவம். கணவனாலே துரத்தப்பட்டு அடிமை பெண்ணாகி ஒரு அந்நியளாக, தேவனை அறிந்த ஒரு யூதன் அல்ல ஆகார் அல்ல, வனாந்தரத்தின் பாதையிலே அழுது கொண்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு யாரும் இல்லாத நிலையிலே ஆகார் ஆண்டவரை நோக்கி அழும்போது, எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன், அந்த பிள்ளை மரிக்கும் தருவாயிலே ஆண்டவரை அனுபவிக்கிற ஒரு மகளாக ஆகார் மாறுகிறாள். அந்நியனாக இருந்தாலும், though she was a pagan, she belonged to some other faith, but yet she was able to say, you are a God who sees me. எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். ஆகாருக்கு எல்லாம் நன்மையாக இருக்கும்போது அப்படி சொல்லியிருக்க முடியுமா, நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லி? வனாந்திர வாழ்க்கை வந்தபோது தான் நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்ல முடிந்தது. நான்காவதாக சமாரிய ஸ்திரீ. சமாரிய ஸ்திரீயை பார்த்தீங்களா, அவமானத்தின் ஒரு சின்னம். வாழ்க்கை சரியாக இல்லை. மேசியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது உனக்கு எத்தனை கணவர்னு சொன்னாக்கா, 5 கணவர். அது யாருமே அவங்களுடைய ரியல் கணவர் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை, யாரும் பார்க்காத நேரத்தில் தண்ணீர் எடுக்க வந்த அந்த ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீ, புறக்கணிக்கப்பட்டு சொசைட்டியால், she was rejected by the society, she was a symbol of shame. அப்படிப்பட்ட ஸ்திரீயோடு நாம் பழக விருப்பப்படுவோமா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் இரட்சகராக இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயை நோக்கி போய் பேசுகிறார். யாரும் எடுத்துக்கொள்ளாத அந்த ஜீவ நதியை அந்த ஸ்திரீ பெற்றுக்கொள்ளும்படியாக, உடைக்கப்பட்ட தன்னுடைய வாழ்க்கை, யாரும் வேண்டாம் என்று புறக்கணித்த அந்த ஸ்திரீயை பார்த்து அவள் சொல்லுகிறார், இரட்சகரை, மேசியாவை நான் கண்டேன் என்று சொல்லி. மேசியாவை பார்த்தவுடன், கண்டவுடன் அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஸோ தட் shameful life she becomes an evangelist. சுவிசேஷகளாக மாறிவிடுகிறாள். மேசியாவை சந்தித்தவுடன் ஊரெங்கும் போய் மேசியா இவர்தானோ என்று பாருங்கள். அந்த கஷ்டத்தின் பாதை இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக உணர்ந்திருக்க முடியாத சமாரிய ஸ்திரீ. இப்பொழுது சில ஆண்களை நாம் பார்ப்போம். அநேகம் பேர் இருக்கிறாங்க. பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் பர்ஃபெக்டான கேரக்டர் இல்லை. எல்லாருமே உடைக்கப்பட்ட பாத்திரங்கள், தேவனாலே பயன்படுத்தப்பட்டார்கள். தாவீது, மோசே தேவ ஜனமுடன் பாடு அனுபவித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கை, இன்னும் அநேகம் பேரை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பேதுரு மறுதளித்த பிறகு ஒரு மகிமையான வாழ்க்கையை ஆண்டவர், உடைக்கப்படுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம் மகிமையாக தேவன் பயன்படுத்தினார். நாம் இன்றைக்கு let's just look into 2 men's lives. தாவீது மற்றும் யோசேப்புடைய வாழ்க்கை நாம் பார்ப்போம். வாசிப்போம். சங்கீதம் 119 சங்கீதம் 17வது வசனம். Psalm 119 verse 17. உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். இன்னொரு தடவை வசனம். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். ஓகே, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, true repentance brings a man, I have learned your precepts. அதாவது நான் கஷ்டப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது ஒரு காலத்திலே ஆண்டவரை துதிக்கிறவராக இருந்தார். அதுக்கப்புறம் கோலியாத்தை முறியடித்த ஒரு தாவீதாக பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ராஜாவாக இருக்கிற தாவீதை பார்க்கிறோம். திடீரென்று பாவம், திடீரென்று விபச்சாரத்துக்குள்ளே விழுந்த தாவீதை நாம் பார்க்கிறோம். உன்னத மட்டத்திற்கு உயர்த்தப்பட்ட தாவீது, கோலியாத் சவுல் 1000 தாவீது கொன்றது 10000 என்று புகழ்ந்து பேசின தாவீது திடீரென்று விபச்சாரத்துக்குள்ளே விழுந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் he was involved in murder, இன்னொருத்தரை கொலை செய்கிறதை கூட நாம் பார்க்கிறோம். ஆனால் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தபோது அது ஒரு மிக அவமானமான ஒரு சிச்சுவேஷன். ஒரு ராஜாவை பார்த்து தீர்க்கதரிசி ஒரு கதையை சொல்லி அவருக்கு அந்த மெசேஜை சொல்லும்போது தாவீது தன்னுடைய பாவத்தை மறைக்கவில்லை. என்ன சொன்னார்? நான் தான் அந்த மனுஷன் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து தன்னுடைய பாவத்துக்காக மனம் திரும்பி அழுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதன் பதிலாக வந்தது தான் சங்கீதம் 51. அந்த சங்கீதம் 51 நாம் வாசிக்கும் போது உடைக்கப்பட்ட தாவீதுடைய இருதயத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளாதிரும், உம்முடைய ஆவியை என்னிலே எடுத்து போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஜெபம். ஒரு நாள்
ஆராதனை வீரனாக இருந்த தாவீது உடைக்கப்பட்ட நிலையிலே, இது மாத்திரம் ஒரு உடைக்கப்பட்ட நிலை இல்லை, தாவீதுக்கு அநேக உடைக்கப்பட்ட நிலைமை, சவுலால் துரத்தப்பட்ட நிலைமையை பார்க்கிறோம். அங்கங்கே ஓடி ஒளிய வேண்டிய ஒரு சூழ்நிலைமை, ராஜாவாக போகிற தாவீது ஓடி ஒளிய வேண்டிய சூழ்நிலைமைகள் கூட அநேகம் வந்தது. எப்படி இந்த தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்க முடிந்தது? தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த மனம் திரும்புதலின் நிமித்தம். உடைக்கப்பட்ட வாழ்க்கை, ஆனால் மனம் திரும்பி பாவத்திலே இருந்திரல தாவீது. தன்னுடைய பாவத்தை மூடி மறைக்கவில்லை. மனம் திரும்பின போது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ உடைக்கப்படும் போது நாம் தேவனுடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அழகான கனவு யோசேப்புக்கு. கனவை சொன்ன உடனே வீட்டுக்குள்ளே பொறாமை, சகோதரர்களுக்குள்ளே பொறாமை, விற்று போடுகிறார்கள். யோசிப்பு யோசித்திருக்கலாம், ஆண்டவரே நான் கனவு கொடுங்க, நான் கேட்கவே இல்லை, நான் உயர்ந்திருக்கணும்னு நான் கேட்கவே இல்லை, கனவை கொடுத்தது நீங்கள், இன்னைக்கு நான் வேறு தேசத்திலே அடிமையாக விற்று போடப்படுகிறேன் என்று சிந்தித்திருக்கும் போது அநியாயமாக பழி அவர் மேலே சுமத்தப்படுகிறது. சிறையினுடைய வாழ்க்கைக்கு போக வேண்டியது இருக்கிறது. கனவு ஒரு இடத்துல இருக்குது, அவர் மேலே போக வேண்டிய அவருடைய வாழ்க்கை கீழே 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 போய் கொண்டிருக்கிறது. உடைக்கப்படுகிற அனுபவத்திலே யோசேப்பை ஆண்டவர் வருகிற போஸ்ட்டுக்காக ஆண்டவர் அவரை, God was preparing him for what he had to take up. உடைக்கப்பட்ட அனுபவத்திலே ஆண்டவர் அவரை உருவாக்கி கொண்டிருந்தார். வரப்போகிற அந்த மகிமையான காரியத்தை எடுத்து செய்வதற்காக the Lord was preparing Joseph into the leadership skill that God had for him. ஸோ ஆண்டவர் நம்மை உடைக்கும் போது சும்மா நம்மளை உடைக்கிறது இல்லை, அதில் ஒரு பர்பஸை வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சிங்க, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஸோ ஜீவனை காப்பாற்றும்படியாக ஆண்டவர் யோசேப்பை ரெடி பண்ணி கொண்டிருந்தார். அநேகருடைய எண்ணங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க நம்ம அழிஞ்சு போனோம்னு சொல்லி நினைக்கிறவங்க அநேகம் பேர் இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் கூட என்னை கைவிட்டுட்டாரான்னு நீங்கள் நினைக்கும் போது ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போவார். அந்த அனுபவத்தின் மூலமாக, அந்த அனுபவத்தை நாம் கடந்து போனால்தான் அந்த உயர்வை நாம் பார்க்க முடியும். ஸோ God prepares us through the struggles and through the challenges of life. அநேகம் பேர் எதற்காக இந்த பாடு ஆண்டவரே, இப்படிப்பட்ட கணவரோடு நான் வாழ வேண்டும் என்று, எதற்கு எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட கீழ்ப்படியாத பிள்ளைகளோடு வாழ்வதற்கு எனக்கு எதற்கு ஒரு வாழ்க்கை, இல்லை இப்படி அநியாயத்தை குடும்பத்தினர் மத்தியிலே அனுபவிக்குவதற்கு எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை என்று நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். But God knows who should be your husband. God knows who should be our children. ஆண்டவருக்கு தெரியும் எதற்காக இந்த கணவரை நமக்கு கொடுத்திருக்கிறார், எதற்காக இந்த மனைவியை நமக்கு கொடுத்திருக்கிறார், எதற்காக இந்த கீழ்ப்படியாத பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தேவனுக்கு தெரியும். ஏனால் அந்த அனுபவங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நமக்கு அநேக நேரம் பாடுகள் மத்தியிலே போகும்போது எதற்காக தேவன் அதை அனுமதிக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. எல்லாவற்றையும் நமக்கு சொல்லியும் கூட ஆண்டவர் நமக்கு கொண்டு போவதில்லை. ஸோ God has a purpose in pain. God has a purpose in breaking our lives. ஆண்டவர் நம்மை உடைப்பதன் மூலமாக நாம் இந்த கடினமான சிச்சுவேஷன்ஸை கடந்து போகும்போது அதிலே ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. முதலாவதாக, உடைக்கப்படுவதன் மூலம் தேவன் நம்மை மாற்றுகிறவராயிருக்கிறார். When God breaks us, God is changing our life. நம்மிலே விட வேண்டிய சுபாவங்களை மாற்றும்படியாக ஆண்டவர் நம்மை செதுக்கி நம்மளை உடைத்து உருவாக்குகிறார். நம்மிலே போக வேண்டிய பெருமை, நம்மிலிருந்து போக வேண்டிய கோபம், நம்மிலிருந்து போக வேண்டிய மன்னிக்க முடியாத குணங்கள், இவைகளெல்லாம் மாற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை உடைக்கும் சில அனுபவங்களிலே கொண்டு போகிறார். ஸோ நாம் உடைக்கப்படும் போது தேவன் யார் என்பதை நாம் தெளிவாக பார்த்து கொள்ள முடியும். We get a clearer vision of who God is. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் கிட்டி சேருவதற்கு உடைக்கப்படுகிற அனுபவங்கள் நம்மை கொண்டு போகிறது. உடைக்கப்படவில்லை, எல்லாம் நன்றாக இருக்கிறது என்றால் நாம் ஆண்டவரை தேட மாட்டோம்.
ஹல்லேலூயா. ஸோ இரண்டாவதாக, முதலாவதாக உடைக்கப்படும் போது தேவன் நம்மை மாற்றுகிறார். காட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் லைஃப்ஸ். ஸோ நன்மையாக இருக்கணும், உயர்வு வேணும், அதெல்லாம் வேணும். அப்படி உடைக்கிறீங்கன்னா உடைங்க ஆண்டவரே நம்ம சொல்கிறோம். ஆனால் உடைப்பது உண்மையாலுமே கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும். நம்மில் இருக்கிற கெட்ட சுபாவங்களை மாற்றுவதற்கு நம்மை ஆண்டவர் உடைத்து கொண்டிருக்கிறார். கேளுங்கள், ஆண்டவரே இந்த சிச்சுவேஷன் மூலமாக, நான் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த காரியத்தின் மூலமாக என்னிலே நான் என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்கும்போது ஆண்டவர் தாமே மகிமையாக வெளிப்படுத்தி கொள்வார். நமக்கே சில நேரம் தெரியாது, இப்படிப்பட்ட கேடுகெட்ட சுபாவம் என்னில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாது. ஆனால் உடைக்கப்படும் அனுபவங்களிலே நம்முடைய சுபாவங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து மாற்றுகிறார். ரெண்டாவதாக, உடைக்கப்படும் சூழ்நிலைமையிலே நாம் ஆண்டவர் மேலே சார்ந்து கொள்ளுகிறோம். நம்முடைய சுய பலத்தின் மேலே இல்லை. எல்லாம் முழுமையாக இருக்கும்போது எப்படி இருக்கிறோம்? நான் தான் என் லைஃபுடைய ராஜா ராணி. ஆனால் உடைக்கப்படும் போது ஆண்டவரே எங்கே இருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவரை தேடுறோம். ஸோ உடைக்கப்படும் போது நம்முடைய பலன் குன்றி போய், ஆண்டவரே உம்முடைய பலன் எனக்கு தேவை என்று சொல்லி நாம் ஆண்டவர் மேலே சார்ந்து கொள்ளுகிறோம். நம்முடைய படிப்பின் மேலே இல்லை, நம்முடைய பணபலத்தின் மேலே இல்லை, நம்முடைய அனுபவங்கள் மேலே இல்லை. நம்முடைய பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலனாக இருக்க வேண்டும். ஸோ உடைக்கப்படும் போது தான் அவருடைய பலனை நாம் உணர முடியும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, உடைக்கப்படும் போது வளர்ச்சியை நாம் அனுபவிக்கிறோம். When we are broken, God brings forth growth in our lives. ஒரு விதை எப்படி மண்ணுக்குள்ளே கஷ்டப்பட்டு அது உடைந்து அது செத்து அதுக்கப்புறம் வளர ஆரம்பிக்கிறதோ, உடைக்கப்படும் போது ஐயோ முடிஞ்சிருச்சு என் ஜீவன், என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி எனக்கு வாழ்வதற்கு காரணமே இல்லை, ஐ ஹாவ் நோ மோர் ஹோப் டு லிவ் என்று நீங்கள் நினைக்கும் போது ஒரு மறுமலர்ச்சியை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஒரு புதிய வளர்ச்சியை ஆண்டவர் கொண்டு வருவார். ஸோ காட் brings forth growth when our life is broken. நான்காவதாக, ஆண்டவர் நம்மை உடைக்கும் போது தேவனுடைய மகிமை நம்முடைய உடைக்கப்பட்ட ஒவ்வொரு பீஸின் மூலமாக, ஒவ்வொரு சின்ன சின்ன உடைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. உடைக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து நாம் வெளியே வரும்போது அங்கே நம்ம பெருமை பாராட்டிக்கொள்ள ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் தேவனுக்கு மகிமையை செலுத்தக்கூடிய ஒரு காரியமாக ஆண்டவர் மாற்றுகிறார். So when God breaks our life, there's nothing for us to boast, but rather say, Lord, it is you, it's all about you. ஸோ நம்ம உடைக்கப்படும் போது கிறிஸ்து இயேசுவினுடைய சாயல் நம்மளிலே வெளிப்படும் போது நம்முடைய நாமம் மகிமைப்படாது, மகிமை நமக்கு வராது, மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்தப்படும். இந்த சமயத்தில் நான் ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு உண்மையான நடந்த சம்பவத்தை சொல்ல விருப்பப்படுகிறேன். அமெரிக்கா தேசத்திலே ரஷீதா என்று சொல்லி ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அவங்களுடைய வேலையில் ஒரு மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாங்க. அடுத்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்தால் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த ஆர்கனைசேஷனுடைய லீடர்ஷிப் மிக முக்கிய ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருந்தாங்க. ப்ரொமோஷன் வரப்போது என்று அவங்களுக்கு தெரிஞ்ச போது உள்ளத்துக்குள்ளே ஒரு கலக்கம் உண்டானது. இதை நான் எடுக்க வேண்டுமா வேண்டாமா, இந்த ப்ரொமோஷன் எனக்காக வச்சிருக்கிறாரா ஆண்டவர் இல்லையான்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, நீங்கள் ப்ரொமோஷன் வந்தால் நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கிறீங்கன்னு இல்லை நான் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் உள்ளுக்குள்ளே ஏன் இந்த சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி அநேகரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. இந்த ப்ரொமோஷன் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறதா, இல்லை நான் இந்த வேலையை நான் விட வேண்டுமா என்று சொல்லி அநேக நேரம் ப்ரொமோஷன் நாம் ஆண்டோடைய ஆசீர்வாதமாக ஆண்டவர் என்னை உயர்த்த போகிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் ரஷீதாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த வேலையை விட சொன்னார். இன்னும் சில நாட்களிலே அதிக சம்பளம், அதிக ஒரு போஸ்டில் உயர்வு, அவங்கள கனம் பண்ண போகிறாங்க ஜனங்க. ஆனால் ஆண்டவர் அந்த வேலையை விட சொன்னார். ஸோ ஷி ஃபவுண்ட் ஹர் ஸ்ட்ரென்த் இன் ஹர் ஜாப். அவங்களுடைய திறமை, அவங்களுடைய வல்லமை, அவங்க ஆண்டவர் பயன்படுத்துகிற விதத்தின் மேலே சார்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய வேலையை விட்ட உடனே அநேகம் பேர் சொன்னாங்க, இப்படி ப்ரொமோஷன் வர நேரத்தில் இப்படி ஒரு முட்டாளாக உங்களுடைய வேலையை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி. வேலையை விட்ட பிறகு என்ன அவங்களுடைய ஊழியம் இல்லை என்ன செய்து கொண்டிருந்தாங்கன்னா, சிறு பிள்ளைகளை கவனித்து கொள்வது. எங்கேயாவது அப்பா அம்மா வெளியில் போகிறாங்கன்னு சொன்னால் அந்த சிஸ்டர் ரஷீதா கால் பண்ணி, நாங்கள் இன்றைக்கு வெளியே போகிறோம், ஸோ வந்து எங்கள் பிள்ளைங்களை பார்த்து கொள்ளுங்க. ஸோ உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருந்த ரஷீதாவுடைய வேலை என்ன, இப்போது
சிறு பிள்ளைகளை கவனித்துக் கொள்வது, அதுவும் அவங்க அப்பா அம்மா வெளியே போன நேரம் சிறு பிள்ளைகளை. ஸோ இவங்க ஆயத்தப்படுவாங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளுக்காக பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, அந்த பிள்ளைகளுக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்காக என்ன முடியுமோ சின்ன சின்ன கதைகள், எப்படிப்பட்ட எந்த வயசில் இருக்கிற பிள்ளைங்களோ அதுக்கு ஏற்ற விதத்திலே அவங்க காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு போவாங்க. அது அப்படியாக 2 மாதங்கள் எங்கெங்கே அவங்கள கூப்பிட்றாங்களோ வந்து பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அமெரிக்காவில் இது. ஸோ அவங்க அங்கே போய் கொண்டிருந்தார்கள். 2 மாதம் 6 மாதம் ஆனது, 6 மாதம் 1 வருஷம் ஆனது, 1 ஆண்டு 2 வருஷம் ஆயிட்டுது. இன்னும் நடுவில் காத்து கொண்டிருக்கிறாங்க, ஆண்டவரே இந்த வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் வேண்டான்னு சொன்னால் அடுத்து எனக்கு என்ன வேலையை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த பிள்ளைகளை கவனிக்க ஆரம்பித்தாங்க. என்ன ஆண்டவரே, நீங்கள் கூட என்னை ஏமாற்றிட்டீங்களே, நான் உண்மை விசுவாசிச்சு நான் உண்மைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் அந்த வேலையை விட்டேன், எனக்கு அடுத்து வேறு ஒரு வேலை வாய்ப்பை வச்சுருப்பீங்கன்னு நான் நினச்சல. இன்றைக்கி நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், பேபி சிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது உள்ளத்தில் உடைக்கப்பட்டாங்க. ஆண்டவரே நீங்கள் கூட நான் உண்மை கீழ்ப்படிஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம்ப்பா, எல்லாரும் என்னை இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறனால ஒரு பைத்தியத்தை போல ப்ரொமோஷன் வர வேண்டிய வேலையை விட்டு நான் எனக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்று கேட்கும்போது ஒரு வீட்டில் அன்னைக்கு கால் வந்தது அவங்களுக்கு போக சொல்லி. ஸோ அவங்களும் அந்த ஊழியக்காருடைய வீட்டுக்கு தான் அவங்க அழைக்கப்படுறாங்க. ஸோ அந்த கணவன் மனைவி எங்கேயோ வெளியே போகும்போது இந்த 4 பிள்ளைகள் ஓடி வந்து போன ட்ரிப்பில் என்ன பாட்டை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த பாட்டை பாடி, ஆண்டி எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிடும்போது ஆண்டருடைய சத்தம் சிஸ்டர் ரஷிதாக்கு கேட்டது, இந்த பிள்ளைகளை என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கும்படியாகத்தான் உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். நீ ஏதோ அவங்களை சும்மா கவனிக்கிறதுக்காக பேபி செட் பண்ணுறதுக்காக வரவில்லை, என்னுடைய நோக்கம் உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒரு கணவன் மனைவி அவங்க தங்களுடைய திருமண வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ளவோ புதுப்பித்து கொள்ளவோ போகும்போது ஒரு திருமண வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொண்டிருக்கிறாய். ஸோ அவங்க வந்து சரி இந்த அம்மா என் பிள்ளைங்களை கவனிச்சுப்பாங்கன்னு சொல்லி சமாதானத்தோடு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வெளியே போகுவதற்கு அது உதவியாக இருந்தது. இப்படியே ஒரு சில நாட்கள் சிறு பிள்ளைகள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கும் போது திடீர்னு ரஷிதாவுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட் மூலமாக தங்களுடைய ஜீவனை இழக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, ஆண்டவர் அவங்களுக்காக வைத்திருந்த சித்தத்தை நிறைவேற்றினவர்களாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாங்க. அடுத்த ஒரு பெரிய கம்பெனியில் அவங்களுக்கு ப்ரொமோஷன் வரல, அடுத்த ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணல. ஆனால் பிதாவினுடைய சித்தத்தை அந்த சிறு பிள்ளைகளை நடத்துவதன் மூலமாக கீழ்ப்படியும் போது உடைக்கப்பட்ட அனுபவத்தில் கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்க. அவங்களுடைய சுபாவத்தை அந்த 2 வருஷத்தில் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் உதவி செய்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க. அநேக மிஷனரியுடைய ஸ்டோரிஸை நீங்கள் பார்க்கும்போது உடைக்கப்பட்ட அனுபவம். சாமியல் மாரிஸ்ன்ற ஒரு மிஷனரி கதையை நாம் பார்க்கும்போது ஏதோ ஆப்பிரிக்கா காடிலிருந்து தேவனுடைய வெளிச்சத்தை கண்டு சிறு வயதிலே அவர் வந்து நான் ஒரு மிஷனரி நால்ஸ்ன்றவங்க மூலமாக சுவிசேஷத்தை அறிந்து கொள்கிறார். இன்னும் நான் தேவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு போகணுன்னு யோசிக்கிறார். எங்கேருந்து? ஆப்பிரிக்கா காண்டத்திலேருந்து அமெரிக்காவுக்கு போகணும். ஸோ அந்த மிஷனரி சொல்கிறாங்க, நீ சிறு பையன், நீ வந்து அமெரிக்காவுக்கு போக முடியாது, கடலை கடந்து போக வேண்டும் என்றால் என்னுடைய பரம தகப்பன் என்னை பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர் அநேக பாடுகளின் மத்தியிலே ஒரு கப்பல் ஏறுகிறார். அந்த கப்பலிலே 6 மாதங்களும் என்னோ மிகுந்த பாடை அனுபவித்தார். ஏன்னா அவருக்கு பணம் கட்டி கப்பலில் போகிறதுக்கு பணம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அமெரிக்காவுக்கு போய் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை மாத்திரம் இருந்தது. சாமியல் நாரஸ் அந்த கப்பலிலே அடிக்கப்பட்டார், உதைக்கப்பட்டார், மணி பே பண்ணாதனால எல்லா வேலையும் அவரை செய்ய வச்சாங்க. ஆனால் அந்த கப்பலை விட்டு இறங்குவதற்கு முன்பதாக அந்த கப்பலுடைய கேப்டன், குடிகாரனாக இருந்த கேப்டன், தேவனே இல்லை கடவுள் இல்லை என்ற நம்பிக்கையில் இருந்த அந்த கேப்டனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது சாமியல் மாரிசன் மூலமாக. அதுக்கப்புறம் அவர் அமெரிக்காவை போய் சேருகிறார். அந்த நான் போக வேண்டிய பைபிள் காலேஜோ இல்லை நான் சந்திக்க வேண்டிய ஊழியக்காரருடைய வீடு எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது. ஏதோ வழியில் போய் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை கேட்குறாரு, இந்த மிஷனரி இந்த ஊழியக்காரருடைய வீடு எங்கன்னா, வா நான் கொண்டு போகிறேன்னு சொல்லி அவர் அந்த ஊழியக்காரர் வீட்டுக்கு கொண்டு போகிறார். ஊழியக்காரர் வீட்டிலேருந்து பைபிள் காலேஜுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த ஊழியக்காரர் சாமியல் மாரிஸை கொண்டு அந்த பைபிள் காலேஜுக்கு நுழையும் போது அந்த பைபிள் காலேஜ் பிரின்சிபல் சொன்னார், எங்களுடைய எல்லா ஃபைனான்ஸஸும் முடிஞ்சு போச்சு, நாங்கள் இந்த பைபிள் காலேஜை க்ளோஸ் டவுன் பண்ணுற நிலையில் இருக்கிறோம், நாங்கள் இந்த யூனிவர்சிட்டி இந்த பைபிள் காலேஜை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம், இனி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, எங்களுக்கு பண வசதி இல்லைன்னு சொல்லும்போது சாமியல் மாரிஸ் என்ன பண்ணுறாருன்னா, பிரின்சிபல் கிட்ட இந்த ஊழியக்காரர் பேசுகிறதுக்குள்ள தன்னுடைய சாட்சியை, ஆண்டவர் அவரை மாற்றின விதத்தை ஆல்ரெடி அங்கே இருக்கிற பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பகிர ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஒரு சபையில் போய் ஷேர் பண்ணுறார். பிரின்சிபல் சொல்கிறார், சரி ஃபீஸ் கட்டாமல் ஏழை பையனில் ஒரு சில வாரங்கள் இருந்து காலேஜை க்ளோஸ் பண்ணும்போது தன்னுடைய ஊருக்கு திரும்பி போட்டோன்னு சொல்லும் போது
சாமுவேல் மாரிஸுக்கு முதலாவதாக ஒரு சபையிலே சாட்சி சொல்லும்போது சாமுவேல் மாரிஸுடைய சாட்சியை கேட்ட ஒருவர், அப்பா நீ புக்காக வெளியிட வேண்டும் உன்னுடைய சாட்சின்னு சொல்லும்போது சாமுவேல் மாரிஸுடைய சாட்சி புக்காக எழுதப்பட்டு அமெரிக்காவின் அநேக பகுதிகளிலே விற்கப்படும் போது அந்த காலேஜ் க்ளோஸ் டவுன் ஆகாதபடி அந்த காலேஜை நடத்துவதற்கு வேண்டிய பணத்தை தேவன் சந்தித்தார். ஸோ அந்த காலேஜ் க்ளோஸ் டவுன் ஆகாமல் பைபிள் காலேஜாக மாத்திரம் மாறவில்லை, ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக, ஒரு பல்கலைக்கழகமாக ஆண்டவர் அதை மாற்றினார். ஸோ சாமுவேல் மாரிஸ் வேகமாக தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த அமெரிக்காவினுடைய குளிர் அவருக்கு அக்செப்ட் ஆகலை. சூடான ஆப்பிரிக்கா கண்டத்திலேருந்து இங்கே அமெரிக்காவில் ஸ்னோவை வந்தபோது அவர் அந்த ஸ்னோவை பார்க்கவே இல்லை. போக வேண்டிய இடத்துக்கு போகணும், நேரமில்லை, நான் ஆண்டவரை குறித்து ஷேர் பண்ணணும், என்னுடைய ஜனங்க ரட்சிக்கப்படணும், என்னுடைய ஜனங்க இருளில் இருக்கிறாங்க, நான் எப்படியாவது ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஸ்னோவில் அவர் அங்கங்கே போகும்போது வியாதியினாலே பாதிக்கப்பட்டவுடன் 2-3 நாட்களிலே மரித்து போகிறார். சாமுவேல் மாரிஸ் இறக்கும்போது அவருடைய வயது 19. அவர் மரிக்கும் தருவாயில் அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி, ஐயோ நீ ஆஃப்ரிக்காவுக்கு மிஷினரியாக போகணுன்னு நினச்சல, இன்றைக்கி மரண படுக்கையில் இருக்கிற. ஸோ சாமுவேல் மாரிஸ் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் மிஷினரிகளாக பயன்படுத்த ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார், என்னுடைய காலம் முடிந்தது. ஸோ அதே போல் சாமுவேல் மாரிஸ் மரித்து போனார். ஒரு விதை மரித்து போனது. ஆண்டவருக்காக ஓடி 19 வயதிலே ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி மரித்து போனார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் இருந்து அநேகம் பேர் மிஷினரிகளாக ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு, அதே சாமுவேல் மாரிஸ் எங்கே போய் சுவிசேஷத்தை சொல்லணும்னு நினச்சாரோ அநேகம் பேர் அதே கப்பலிலே, எந்த கப்பலிலே அந்த கேப்டன் ரட்சிக்கப்பட்டாரோ, மிஷினரிகள் இந்த கப்பலிலே வருவதற்கு நாங்கள் வரவேற்கிறோம் என்று அந்த கேப்டன் அடித்து உதைத்து சாமுவேல் மாரிஸை சித்திரவதை செய்த அந்த கேப்டன், அந்த மிஷினரிஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அநேகம் பேர் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு மிஷினரிஸாக போனாங்க. ஸோ ஒரு சாமுவேல் மாரிஸ் போயிருந்தா அதிகமாக செஞ்சிருக்க முடியாது. நம்ம நினைக்கிறோம் இந்த உடைக்கப்பட்ட அந்த கப்பலிலே பாடுபடும் போது சாமுவேல் மாரிஸ் எதற்கு இந்த வேதனை என்று யோசித்திருக்கலாம், ஏன் நான் இவர்களால் அடிக்கப்பட வேண்டும் என்று யோசித்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய காலம் முடிவதற்கு முன்பதாக கேப்டன் ரட்சிக்கப்பட்டார். அந்த கப்பலிலே அநேக பிரயாணிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். பைபிள் காலேஜிலே ஒரு எழுப்புதல் வந்தது. முழு பைபிள் காலேஜ் மிஷினரியாக போவதற்கு ஆண்டவர் சாமுவேல் மாரிஸை பயன்படுத்தினார். உடைக்கப்பட்ட அனுபவத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே ஆசை இருந்தது. ஏன் ஆண்டவர் அந்த வியாதியை சுகப்படுத்தியிருக்கலாமே என்ற கேள்விக்குறி இருக்கலாம். ஆனால் அவருடைய வேலை, ஆண்டவர் அவர் மூலமாக என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதை நிறைவேற்றிட்டார். 19 வயதிலே தன்னுடைய ஜீவனை விட்டார். ஸோ உடைக்கப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்ய முடியும். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். God punishes us sometimes to redeem us because of the sin that we are caught up with, and sometimes God breaks us to make something new out of our lives. சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை உடைப்பது நம்மளை உருவாக்கி திரும்ப ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றுவதற்காக ஆண்டவர் உடைக்கிறார். சிட்சிப்புக்காக உடைக்கிறாரோ இல்லை நம்மை உருவாக்குவதற்கு உடைக்கிறாரோ, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் போது தேவ மகிமை உடைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவார். நாம் எப்பொழுது அர்ப்பணிக்கிறோமோ, when we surrender our lives completely to the Lord, God can make something beautiful. அவருடைய மகத்தான வல்லமை இந்த மண்பாண்டங்களிலே வெளிப்படுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்துவார். நான் ஒரு ஸ்திரீ, நான் வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு இருக்கிறேன், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஐ எம் ஜஸ்ட் அ ஹோம் மேக்கர். இல்லை என்னுடைய வாழ்க்கை எல்லாமே ஃபெயிலியர், என்னுடைய வாழ்க்கையில் நன்மையாக சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த உடைக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையினுடைய கதை மற்றவர்களை உயிர்ப்பிக்கும். ஸோ உன்னுடைய சாட்சியின் மூலமாக, உங்களுடைய சாட்சியின் மூலமாக உடைக்கப்பட்ட அநேக வாழ்க்கைகள் தொடப்படும். நீங்கள் சுவிசேஷத்தை போய் சொல்லணுன்னா சில நேரம் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு யோசிப்பீங்க. உடைக்கப்பட்ட என்னை எப்படி பயன்படுத்துவார் என்று யோசிப்பீங்க. உங்களுடைய சின்ன சாட்சி, உங்களுடைய சிதைந்து போன உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சி, உங்களை எப்படி ஆண்டவர் மறுரூபமாக்கி உங்களுடைய வாழ்க்கையை மகிமையாய் மாற்றினாரோ அந்த சாட்சி அநேகரை உயிர்ப்பிக்கும். ஒரு பட்டர்ஃப்ளையுடைய லைஃப் சைக்கிளை நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன எக்லேருந்து கேட்டர்பில்லர் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் பியூப்பா ஸ்டேஜ், அது பட்டர்ஃப்ளை வெளியே வருவதற்கு முன்பதாக சைலண்ட்டாக ஒரு இடத்துல இருக்கிறது. ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே, அந்த பியூப்பாக்குள்ளே அநேக சேஞ்சஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த
நாட்கள் முடிந்த பிறகு அந்த பியூப்பாலிருந்து உடைந்து வெளியே வரும்போது மகிமையான ஒரு அழகான ஒரு பட்டாம்பூச்சியை நாம் பார்க்குறோம். ஓகே, ஸோ ஒரு பட்டர்ஃப்ளையுடைய வாழ்க்கை 14 நாட்கள் மாத்திரம்தான். பட்டர்ஃப்ளை லிவ்ஸ் ப்ராபப்ளி only 14 days. ஆனால் அதனுடைய அழகின் மூலமாக ஆண்டோடைய சிருஷ்டிப்பு, ஆண்டோடைய மகிமையை நாம் அந்த பட்டர்ஃப்ளையின் மூலமாக கூட பார்க்கிறோம். ஸோ சில நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கை சைலண்ட்டாக இருக்கும், சில நேரம் அநேக கொந்தளிப்புகள். ஆனால் நாம் அதிலே ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீர் என் மூலமாக என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீர், நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தை, இந்த அனுபவத்தை அனுபவித்தீரோ எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு காண்பீங்கன்னு சொல்லும் போது மகிமையாக உடைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற முடியும். ஸோ ஒரு சாமுவேல் மாரிஸ், ஒரு ரஷீதா ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை மகிமையாக ஆண்டவர் மாற்றினார். ஸோ இந்த நாளிலும், இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு ப்ளஸ் மற்ற இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் நான் சொல்ல விருப்பப்படுகிறது, God has a purpose in breaking our lives. ஆண்டவருடைய சித்தம் இருக்கிறது. நம்மை உடைக்கும் போது சித்தம் இல்லாமல் நாம் உடைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எத்தனை பீசஸாக உடைந்திருந்தாலும் அதை மகிமையாக மாற்றக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான். உலகம் உங்களை பார்த்து இதை டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. ஆனால் அந்த உடைக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியின் மூலமாக தேவ மகிமை, உங்களுடைய நாமத்திற்கு மகிமை வருவதற்கு அல்ல, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே எல்லாரும் ஜெப நிலையில் இருப்போம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். இன்னொரு வசனம் சொல்கிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சாமுவேல் மாரிஸ் 19 வயதுக்குள்ள மரித்து போனான். மிகப்பெரிய சாதனை. மூடப்பட இருந்ததான ஒரு வேதாம கல்லூரி, ஒரு உடைந்த பாத்திரம், அதை கொண்டு கர்த்தர் மறுபடியுமா, அது வேதாம கல்லூரி மாத்திரமல்ல, மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக மாற ஆண்டவர் உதவி செய்தார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய், இப்போது நொறுக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கும்போது கர்த்தர் உனக்கு சமீபமாய் இருக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே மகிமை. தேங்க்யூ. எல்லாரும் ஜெப நிலையில் இருப்போம். அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதானே. தேங்க்யூ லார்ட். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, thank you Jesus, thank you Lord, thank you Lord. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், அது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னை நீர் உறவானே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உறவாத என்னை நீர் உறவாக்கினே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா நினைச்சிருங்க, தேவகுமாரா எல்லாரும் தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான்.
தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது ஒருவேளை ஆண்டவரை எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யாமல் இருக்கலாம். ஆண்டவரை சின்ன காரியமாக இருந்தாலும் அது தேவன் செய்கிறது, அது பெரிய காரியமாய் மாறுமே. ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்போவும் ஆண்டவரை நாங்கள் உடைக்கப்பட்டவர்களா, ஆண்டவரை நொறுங்குண்ட ஆவியை புறக்கணிக்காத தேவனுடைய கரத்தில் என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். இயேசுவே, அப்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. உமக்கே மகிமை, துதி, கனம், மகிமை நீரை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.